ஹாய் காய்ஸ், ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். JKS பைக் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஓரளவுக்கு ரீஸ்டோர் பண்ணி இன்ஜின்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி இன்ஜின் சீஸ் ஆகி வடபழனி தான் ஒரு கஸ்டமரோட வீடு. எங்கே ஒரு மெக்கானிக் ஷாப்பில் செக் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வண்டிலாம் இன்ஜின்லாம் சீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 6-7 மாதம் கிட்ட ஓரம் கட்டி வண்டி நிப்பாட்டாங்க. அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்து டேரெக்டாக வந்து பேசினாங்க. அப்புறம் நம்ம போய்ட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி பக்காவாக ஷோரூம் பீஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். வண்டி ரீஸ்டோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாலிஷ் போட்டுட்ருக்கோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒர்க்லேருந்து பெயிண்டிங்கு அவுட் கிட்டு இந்த வண்டி எதுவுமே கிடையாது. வேறு கிட்டு வாங்கி நம்ம பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். பெட்ரோல் டேங்க்லாம் போயிடுச்சு. இது வண்டியோட டேங்க் கிடையாது, துருப்பூச்சி, அது ரஸ்ட் ஆகி நிறைய ப்ராப்ளம் வந்தது. அதனால் வேறு ஒரு நல்ல டேங்க் வாங்கி திருப்பி பெயிண்டிங் பண்ணி எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். 2 டயரு, ரிம்மு, ஃபோக்ஸு, மீட்ரு இந்த மாதிரி எல்லாமே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். மெக்கானிக் ஒர்க் பார்த்திங்கன்னா போர் புதுசு போட்டிருக்கோம். டைமிங் செயின், ஹெட்டு, வால்வு எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி ஓல்டு மாடல் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் தான். இந்த ஹீரோ ஹோண்டான்னு வரும், இந்த பிளாக்கில் ப்ளூ ஸ்டிக்கர் மாதிரி பக்காவாக ரெடி பண்ணி ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். உங்கள்கிட்டே இந்த மாதிரி உங்கள் வீட்டில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, உங்கள் ரிலேஷன் வீட்டில், எந்த ஊரில் எதாக இருந்தாலும் ஒரு ரீஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா JKS பைக்ஸ் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வண்டியோட ரீஸ்டோர் பண்ண ஃபுல்லாக வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் வந்து JKS பைக்ஸ்னு யூடியூப் சேனலில் போட்டிங்கன்னா நிறைய ஸ்ப்ளெண்டர் பண்ணியிருக்கோம், அப்பாச்சி, பல்சர் அந்த மாதிரி வண்டிங்க நிறைய பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒர்க்கு பண்ணுறாங்க என்னன்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த வண்டியாக இருந்தாலும் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோ போட்டிருப்போம், ஒரு 1 வீக் முன்னாடி போட்டோம். அது பார்த்திங்கன்னா வந்து அதுவும் ரீஸ்டோர் பண்ண வண்டி தான். ஃபுல்லாக வந்து ஃபோர்க்கெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கட் சீட் போட்டு இம்போர்ட்டட் சாக்காப்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரிஜினாலிட்டியும் ஒர்க் பண்ணுவோம், மெக்கானிக் ஒர்க்கும் பண்ணுவோம், பைக் ரீஸ்டோரும் பண்ணுவோம். எதனா வண்டி உங்களுக்கு வேணும்னா அது சேல்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ யாருன்னா பார்க்குறவங்க, இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் பார்க்குறவங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆள் தேவைப்படுது. இந்த வீடியோ பார்த்துட்டு ஏன்னா ஒரு ஷோரூம்லேயோ எங்கேனா ஒர்க் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கவங்க நின்றுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக JKS பைக்ஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தங்கறதுக்கு ரூமு, 3 வேளை சாப்பாடு, நல்ல சம்பளம் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி பக்காவாக அவங்க பார்த்துக்கலாம். நமக்கு ஆள் தேவைப்படுது. யாருன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சென்னை சூளமேட்டில் தான் இருக்குது. எந்த குறையில்லாத மாதிரி அவங்கள பார்த்துக்கலாம். வண்டி ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணி முடிச்சுட்டு வந்து பாலிஷ் போட்டுட்ருக்கோம். வண்டி கஸ்டமர் எடுத்துகிட்டு போவார். ரிவ்யூ கேளுங்க, வண்டியோட அவுட்லுக் வீடியோ பாருங்கள். இதான ஒரு மீடியமான ஒரு பட்ஜெட் தான். அவர்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் அதுவும் வந்து பக்கா வண்டி சூப்பராக வந்துச்சு. அவரும் ஓட்டி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவருடைய பையன் இது. வண்டி ஓட்டி பாத்தீங்களா எப்படின்னா இருக்கு? சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. இந்த வண்டியோட மாடல் என்னன்னா 2009 மாடல். 2009. ஓகே ஓகே. ஃபுல்லா வண்டி ஃபுல்லா சீஸ் ஆயிடுச்சு. வண்டி இன்ஜின்லாம் சீஸ் ஆயிடுச்சுங்களா? நல்லா இதாயிடுச்சு. நல்லா பக்காவா இருக்கு. நான் நினைச்சு பார்க்கல அவ அந்த அளவுக்கு நல்லா பக்காவா சூப்பரா ரெடி. என்ன எப்படின்னா தெரியும் உங்களுக்கு? யூடியூப்ல பார்த்தா வந்தீங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு வீடுனா? எனக்கு வீடு வடபழனி. ஓகே ஓகே. ஆக்சுவலா அண்ணா பாத்தீங்கன்னா வீடு வந்து வடபழனி தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின்லாம் சீஸ் ஆகி அவங்க வீட்டாண்டியே அப்படியே ஓரம் கட்டி நிப்பாட்டி வச்சிருந்தாரு. நம்மளை வந்து பார்த்துட்டு அப்புறமா ஒரு டேட் எடுக்கலாம் சொல்லியிருந்தோம். போய் வடபழனி டோ பண்ணி தான் எடுத்துட்டு வந்தோம். வண்டி ஃபிஷ்லாம் ஃபுல்லாக சீஸ் ஆகி ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க. ரொம்ப மோசமான கண்டிஷன் தான் வண்டி இருந்துச்சு. வண்டி வந்து நம்ம பக்காவா ஷோரூம் பீஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். 2 ரிம்மு புதுசு போட்டு, டயர் டியூப்பு, ஃபோக்ஸு, பெட்ரோல் டேங்க்லாம் வந்து ஒரு வண்டியோட டேங்க் ஃபுல்லாக போயிடுச்சு. வேற டேங்க் வாங்கி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். டோட்டல் ஃபைபர் கிட்ட வாங்கி புதுசாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். வண்டி ஒரு குவாலிட்டியாக பக்கா ஷோரூம் பிராண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். லாக் செட்டு, மீட்ரு, பேட்டரி, ஒயரிங் கிட்டு எல்லாமே மாற்றிருக்கோம். ஆனால் வண்டி ஓட்டுறதுலாம் எப்படின்னா இருக்கு? உங்களுக்கு நல்லா இருக்குங்களா? சூப்பரா இருக்குண்ணா. வண்டி சூப்பரா இருக்குங்களா? தம்பி, வண்டி உங்க அப்பா வண்டியா அது? நல்லா இருக்கா? உன் பேர் என்ன? என்ன படிக்கிற? 6th ஸ்டாண்டர்டா? வண்டி எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? நல்லா இருக்கா? சரி ஓகே. உங்களுக்கு என்ன குறை இருக்கானா? நல்லா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே. நேற்று ரைட் வந்து ஓட்டி பார்த்துட்டு போனாரு. இன்னைக்கு டெலிவரி எடுக்கலாம் சொன்னாரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஒரு பட்ஜெட் தான் அவரும் சொன்னாரு. அந்த பட்ஜெட்குள்ளேயே வந்து நம்ம வண்டியை வந்து பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா அவரு வந்து ரொம்ப கஷ்டப்படுற விஷயங்கள்லாம் சொன்னாரு. சரி, கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளுடைய லேபர் சார்ஜ்ல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணுவோம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அது ஃபுல்லா ரீஸ்டோர் கணக்கு தான் பாத்தீங்கன்னா. ஆனா வண்டி அதே வந்து புது வண்டி மாதிரி கொடுத்துருக்கோம்.
ஆனால் எந்த குறைகள் இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, எதா இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணி தரேன். உங்களுக்கு எதுவும் குறைலாம் கிடையாதுல்ல? எனக்கு எந்த குறையில நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, சூப்பரா இருக்கு வண்டி. வண்டி சூப்பரா இருக்குங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுவீங்களா இந்த மாதிரி இந்த இடத்துல ரெடி பண்ண? கண்டிப்பா சொல்லுவீங்களா? சரி சரி, ஓகே ஓகே ஓகே. நான் வண்டி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வண்டி பத்திரமா வச்சுங்க, எந்த ப்ராப்ளமும் எடுத்துருவாங்க, நான் பண்ணி தரேன். ஓகே, தேங்க்யூ. வண்டியோட கஸ்டமர் ரிவ்யூ கேட்டிருப்பீங்க. அவுட்லுக் பாருங்கள், பக்காவாக இருக்கும். ஒரு புது வண்டி எப்படி இருக்குமோ அப்படியே கொடுத்துருக்கோம். அவர் கொஞ்சம் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்போ என்கிட்ட கொஞ்சம் அவ்வளோலாம் கேஷில் என்னுடைய பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்க சொன்னார். அவருடைய பட்ஜெட்டில் கம்மி பட்ஜெட்லேயே ஆனால் பக்கா குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம். உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுப்போம். வண்டி எடுத்துகிட்டு டேரெக்டாக நேரில் வந்தீங்கன்னா, ஆனால் எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க, இந்த ஒர்க்கெல்லாம் மட்டும் பண்ணி கொடுங்க, இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக நேரில் வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்படியே ஃபோன் மூலிமா கேட்கும் போது அது சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அந்த வண்டி ஓட்டி பார்த்தாரு, ரிவ்யூ எல்லாமே கொடுத்தாரு, எல்லாமே பார்த்துருப்பீங்க. வண்டி வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து வண்டியோட ஒரு கவர் நம்ம ஜேகேஎஸ் பைக்ஸில் கொடுக்குறோம். ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி வச்சிருக்கிற வந்து வண்டி கவர் கொடுத்தாதான் வெளில தான் நிறுத்துவார் வண்டியை. ஏன்னா அந்த வண்டி எடுக்கும்போது வெளில தான் வீட்டு வெளில நிச்சு. கவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனியான ஒரு கவர் தான் கொடுத்துருக்கோம். வண்டி வந்து வெளில நிறுத்தினா கவர் லாக் பண்ணி வைக்கிறதுக்காக. ஆனால் பத்திரமா வண்டியை வச்சிங்க. வண்டி வெளியே நிறுத்தும் போது நீங்கள் ஏன்னா ஊருக்கு போகும்போது அந்த கவரை போட்டு போங்க. ஏன்னா எதுவுமே எலி கிளி போகாமல் பெயிண்ட்லாம் கொஞ்சம் நல்லா கிராச்சஸ் ஆகாமல் இருக்கும். யார் வண்டி கொடுத்தீங்கன்னா ஒரு ஜேகேஎஸ் பைக்ஸில் புது வண்டி மாதிரி கொடுக்கலாம். தேங்க்யூ.